பத்தவி ப்ரோ பத்த வச்சலாம் ப்ரோ. என்ன வேணும் ப்ரோ? என்ன அதில் இருக்கும்? வெல்கம் டு ஃப்ரைடே சமையல். நாங்கள் இன்னைக்கு பண்ண போகிறது பத்தவிடா. கலக்கலான கலக்கி. பத்த வச்சிட்டியா இல்லையா? பத்த வச்சிட்டேன் இல்லையா? இல்லையா? பத்த வச்சிட்டேன். என்ன What the fuck? எது எங்க இருக்குன்னே தெரியாம கையில கடையெல்லாம் நீங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. ஏய் என்ன அதுல இருக்கும் பாறா, அந்த ப்ளூ கலர் ட்ரே கிரீன் கலர் ட்ரேல இருக்கும் பாறா. டேய் கிரீன் கலர் ட்ரே என்ன இருக்குடா? டேய் எனக்கு கேஸ் ஸ்மெல் வருதுடா. பத்தவே இல்லடா டேய். டேய் என்ன பண்ணாதீங்க யாரோ. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். நினைச்சேன்டா நீ ஏதோ பண்றேன்னு நினைச்சேனா நானு. டேய் கச்சா கச்சா வந்து எங்க தூக்கி போறது? கார்த்தி கேமராவை பார்த்து இதாயிட்டியா கார்த்தி? கேஸ் ஸ்மெல் வருது கார்த்தி எனக்கு. கையில ஆக்டுங்க. டேய் ப்ரோ என்ன ஊத்திக்கணும்? அடுப்பு பத்த வைடா முதல்ல. இது 10 நிமிஷம் என்ன ஊத்தணும்? பத்த வைடா, சாவடிக்காதடா. பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். போட்டு என்ன வெட்டிக்குது டொம்முன்னு. அவ்வளோ நேரம் கேஸ் போட்டு தீட்டிருக்கேன். இது ஸ்பூன் இருக்கா? அதுலேயே ஸ்பூன் இருக்கும்டா. ஊத்திட்டியா முட்டைய? கொஞ்சோண்டா நிறைய போட்டோம்னா தெரியல. போடுவோம். உப்புங்க எழுதணுமா? 1 போட்டோம். சுட் பண்ணுவோம். ஆமா மறந்து போச்சு. இந்த எண்ணெய் என்னது ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மிளகா பொடி அந்த உப்பு போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை ஊற்றணும். எப்போ ஞாபகம் இருக்கு பாரு. இல்லை இப்படி கட்டி கட்டியா நிற்கும் இங்க பாரு. மிளகா பொடிலாம் பார்த்து சாப்பிடு பண்ணு விட்டு முடிஞ்சதான் உடச்சுட்றேன். ரத்த கலர்ல இருக்குதா வேலைக்கு இன்னொரு முட்டை ஊத்திடலாம். மிளகா பொடி நிறைய போட்ட போல. அது வெளியில நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே ஓரளவு கரைஞ்ச மாதிரி இருக்குது. தப்பு பண்ணிக்குமா? அது காரமா இருக்குமே. சரி முட்டை ஊத்திடலாம். காஞ்சிச்சு நினைக்கிறேன். கை வச்சு பாரு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகா பொடி நிறைய போட்டுக்கலாம். என்ன சொன்னல சத்தமா பேசுறான். ரீரெக்கார்டிங் அப்போ இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து இது மிளகா பொடியும் உப்பையும் தண்ணி ஊற்றி லைட்டாக கலக்கி இருக்கணும். இது அங்கங்க நிக்குது. சரி நல்லாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூம் போட போறேன். ஊத்த போறியா? ஜூம் போறேன். பாதி பாதியா ஊற்றிக்கலாம். பாரு என்ன நல்லா பாரு. கலக்கி போடுவேன்னா இது என்ன ஆம்லெட் மாதிரி இருக்கு? கலக்கி தான் ப்ரோ. பாரு ப்ரோ பெப்பர் கம்மி பண்ணும். ஏய் தட்டுங்க. ஏன்டா கேக்குற? ஏய் உங்க வீட்டுல தட்டை உண்டை தானே கேட்பாங்க. ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பைவுடா. இதை வந்து இப்படி போட்ட வேகத்துல இப்படி எடுத்துடணும். செத்த பைவுடா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ப்ரோ கலக்கினா கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்படி பண்ணா போதும். சாப்பிட போற அவ்வளவுதான். டேஸ்ட் பண்ணி பாரு. அடுத்துலாமா? இரா ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு பார்க்கறேன்டா. அந்த காலத்துக்கு ப்ரோ நல்லா சுருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் நல்லா இருக்குடா. நல்லா இருக்குடா. சூப்பரா இருக்குடா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இது இருக்கு. நல்லா தானே அடுப்பு கம்மி பண்ணிடுடா. அடுப்பு மீடியமா வைடா. போதும் நம்ம நினைச்சேன் எடுத்தனமா இது.
மசாலா இருக்கு. சொர்க்கம் ப்ரோ கிடைக்கலாம். ஆனா மிளகா பொடி இதுதான் இருக்குல்ல, கெட்டியா இருக்குல்ல, அதுதான் சுருக்குங்குது தொண்டையில போட்டா. ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் ட்ரை பண்ணட்டுமா? போட்டு ட்ரை பண்ணட்டுமா? இல்லை அதில் நீ காய்க்கு போறியா? ட்ரை பண்ணு. லாக் இருக்காரா? கூட நல்லா இருக்கு. ஆனா சாப்பிடுறது ப்ளஸ் வயிறு நல்லா இருக்காது. உனக்கு தான் அது. இந்த பெப்பர் நல்லா அப்படியே இதா இருக்கு, முழுசு முழுசா இருக்கு. வீட்டிலே அரைச்சது. நான் கேட்பானே என்கிட்ட ஒரு டிஷர்ட் தான் இருக்கா? பார்த்தா இந்த ஒரே டிஷர்ட்ல எல்லாத்தையும் இல்லையா? இந்த டிஷர்ட்லாம் அது முன்னாடி வரலையா? நிறையா பார்க்குறேன். எங்கள் ஃபோட்டோவில் இந்த டிஷர்ட் தான் இருக்கும்.